ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அப்படிங்கிற பிளேஸ் தான் போயிருந்தோம் பெங்களூரில். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம், போகவே முடியல. சரி இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கசின் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து தான் போயிருந்தோம். நாங்கள் கசின் ஃபேமிலி வீட்டுக்கு ஆல்ரெடி சாட்டர்டே மார்னிங் போயிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு சரி அங்கேருந்து அப்படியே வந்து போயிட்டு நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். போய் எல்லா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா வந்து போனோன்னே ஃபஸ்ட்டு எலியை தான் பார்த்துட்டு இருந்தா. அம்மா எலி எலி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தா. ஒவ்வொரு அனிமலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டாக எது இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொண்டு வந்து முன்னாடி காமிச்சு நம்மளை தொட்டு பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து அலோவ் பண்ணாங்க. அவங்களே வந்து கிட்ட வச்சு நம்ம கைட் பண்ணி இந்த மாதிரி தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்தாங்க, அவங்க தான் முன்னாடி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 அனிமல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கையில் கொண்டு வந்து கொடுத்து தொட்டு பார்க்க சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் அவனும் தொட்டு பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக அவன் வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தான். பாப்பா கையில் கொடுத்தோன்னு பாப்பாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால். முயல் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். புறா எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. இந்த அளவுக்கு புறா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சோம். நம்ம வந்து நார்மலாக வெள்ளை புறாவும் அந்த கிரே கலரில் இருக்கிறது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. பார்த்திங்கன்னா நிறையா கலரில் இருந்துச்சு. ஒயிட், பிளாக்கு, நார்மலாக இருக்க ஒயிட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல் பிளாக்லலாம் இருந்துச்சு. சரி இது எல்லாமே பார்த்துட்டு ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். தம்பியை வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டான். இப்போல்லாம் வெளியில் எங்கே போனாலும் அவன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறான். அந்த ஸ்டேஜில் இருக்கிறதான் போகிறனால எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவனை காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நல்லா லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஜெர்மன் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படின்னா என்னென்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற முயல் எல்லாமே இருந்துச்சு. பாருங்க, பூனை எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. என்னோட பாப்பாவும் அக்கா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பூனை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே பூனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நார்மலாக இருக்கிற கோழி, வாத்து இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதோடய முட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்காமையும் அப்படியே வச்சுருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் ஜாலியாக ஒரு ரவுண்ட் வந்து பார்த்துட்ருந்தோம். மீன் எல்லாமே விட்டு தனியாக இதுக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. இதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அந்த பேர் கூட ஞாபகம் இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பேர்ட்ஸ்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா வாத்துக்கிட்டலாம் வந்து அலோவ் பண்ணாங்க, எடுத்து கையிலெல்லாம் தொட்டு தூக்குறதுக்கு எல்லாமே அலோவ் பண்ணாங்க. அவரே வந்து தூக்கி வேற காமிச்சார், இந்த மாதிரி தூக்குங்க, இந்த மாதிரி தொடணும், அந்த மாதிரி தொடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பாப்பாவும் ஹஸ்பண்டும் ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே போய் எடுத்து பார்க்குறதுக்கு தூக்குறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. ஃபுட் எல்லாமே கொடுத்தாங்க, அதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கையில் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் ஹஸ்பண்டும் போய் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. நானும் தம்பி வெளியே இருந்துக்கிறோம், நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் போக சொல்லிட்டு பாருங்க ஹஸ்பண்ட் எப்படி தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா ஃபஸ்ட்டு வந்து போகிற அப்படின்னு ஆசையாக போனால் அதுக்கப்புறம் கத்தரிக்க ஆரம்பிச்சிட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு மேல் 2 இது இருக்குது. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா அது வந்து மூவ் ஆகி தள்ளி போயிடும். மேல் வந்து நம்மளை கொத்துறதுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி அவங்க நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கேட்க அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு பார்க்கறக்கும். பாருங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பின்னாடியே போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சேவல், நார்மலாக இருக்க கோழிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றதும் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே போய் கிளியராக வெயிட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எங்களை இது பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. இதுதாங்க நம்ம வீட்டில் இருக்கிற புறா. இங்கே பெங்களூரில் இருக்கிற புறா வேலை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அம்மா இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற புறா அப்படின்ட்டா பாப்பா. அதுக்கப்புறம் ஈமோ கிட்ட தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணியே வந்து தொட்டெல்லாம் பார்க்க சொன்னாங்க. இந்த இடத்துல தொடுங்க, இப்படி தொட்டிங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிடும், இந்த மாதிரி தொடணும்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இதை விட ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா தம்பி வந்து அவ்வளோ ஆர்வமாக இது பண்ணிகிட்டு இருந்தான். அவன் இந்தளவுக்கு ஆர்வம் காமிப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பாப்பா கூட தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. தம்பி பாருங்க உளுந்து வீட்டு போய் தொட்டுட்ருக்கான். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து சைடில் பயந்துட்டாங்க. இப்போ நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்து தொட்டுட்ருக்கான். அதை போய் தொடணுன்னே வந்து அவன் போயிட்டு இருந்தான். அப்போ தொட சொன்னோன்னே இங்கே பாருங்கள் எப்படி தொட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் மாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லக்ஷ்மி அந்த பேர் எதுவும் சொன்னாங்க, எங்கள் பேர்லாம் வச்சுருப்பாங்க போல், பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாட்டுக்குது. ஸோ அதெல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு பார்க்குறப்ப ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டுருந்தாங்க. பெருசாக மீனில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் இல்லை, ஒரு 2-3 மீன் இது மட்டும் தான் மீன் விட்டுருந்தாங்க. அப்புறம் ஆமையும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொடுத்த 250 ருபீஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். 3 இயர்ஸ் மேலே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து 250 ருபீஸ் டிக்கெட் ரேட் போட்டிருந்தாங்க. சண்டே அப்படின்னா கொஞ்சம் எச்சா இருந்துச்சு. ரிமைனிங் டேஸில் வந்து 200 அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா ஒவ்வொரு அனிமல்ஸ்கிட்டையுமே போய் ரொம்ப ஃப்ரீயாக இது பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அம்மா டிவியில் பார்க்குறப்ப அவள் எல்லா அனிமல்ஸ் நேமே சொல்லுவாள். நேரில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இன்னுமே அவள் என்ஜாய் பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லி தான் நேரில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கூண்டு வச்சு இது பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜூக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்பவே டிஸ்டன்ஸில் இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம தொட்டும் கூட பார்க்க முடியாது. பட் இங்கே அப்படி இல்லை. நம்ம போனோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக நம்ம வந்து தொட்டு பார்த்து எல்லாமே இது பண்ணிட்டு வரலாம். அதுக்கான ஃபுட் எல்லாமே வந்து நம்மளை கொடுக்கவும் சொல்கிறாங்க, நம்ம கையில் கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாமே பண்ணாங்க. அவ்வளோ இதாக இருந்துச்சு. மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. சரி நம்ம அதையும் ஏன் மிஸ் பண்ணோம், நம்ம அதையும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். தவக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், இங்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவும் வந்து நாங்கள் நல்லா ஊற்று பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓனா வந்து கையில் கொடுத்து தொட்டு பார்க்க சொன்னாங்க. பட் இது வந்து டோட்டலாகவே கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, நம்ம ஊரில் இருந்த மாதிரி இல்லை. நம்ம கையிலையும் கொடுக்குறாங்க, ஷோல்டர் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை இது பண்ண வைக்கிறாங்க. அது அப்படியே ஊறிட்டு போகுது. என் ஹஸ்பண்ட் வந்து ஷோல்டர் மேலே வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு வந்து தொட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே அவ்வளோ இதாக இருந்துச்சு. அங்கே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேர்ட்ஸுக்கு ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா தம்பி பயங்கரமாக கத்துறக்க ஆரம்பிச்சிட்டான். உள்ள ஆட்கள் வந்தோடனே எல்லாமே வந்து கசமசன்னு வந்து எல்லாம் மேலே ஏறி உட்காந்துருக்க ஆரம்பிச்சிருச்சு. தம்பி வந்து பயந்து கத்துன்னு கத்துறக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மேலே உட்காந்தோடனே நான் அவனை வந்து கவர் பண்ணி தான் பிடிச்சிட்டு இருந்தேன். நம்ம கையில் அதுக்கான சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை இது பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கை மேலேயே உட்காந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அங்கே வந்ததுலேயே இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸ் பார்க்குறப்ப. ஏன்னா கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிறப்ப பார்த்து தான் கீழே வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே நம்ம கால் வைக்கிறது மிதிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்கிட்டேயும் போய் அந்த அதோட ஃபுட் எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிட்ட வரல, எல்லாம் போய் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. சாப்பிட்ற கொசரம் கீழே இறங்கி வந்துருக்கு, சாப்பிட்டு மேலே போய் உட்காந்துக்குச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்க உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்கிட்டையும் அந்த அளவுக்கு அட்டாச் ஆன இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் எதுவுமே கடைசியில் யார்கிட்டையுமே வரல. நல்லா ஃப்ரீயாக இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே வந்து விநாயகர் ஊர்வலமெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. செகண்ட் டே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கரைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப 3rd டே இல்லை 5th டே தான் வந்து கரைப்பாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே கரைச்சிட்டு அலங்காரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு இங்கெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சிம்பிளாக போகும் அப்படின்னு பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையுமே விநாயகருக்கு வந்து அலங்காரம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலேருந்து நான்வெஜ் சாப்பிடல. சரி நம்ம வீட்டுக்கு வந்து நைட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவியும் நண்டு ஃப்ரையும் வாங்கியிருந்தாங்க. நண்டு கிரேவி மாதிரி வாங்கியிருந்தாங்க. மாவு ஆர்டர் பண்ணிட்டா தோசை மட்டும் வீட்லேயே சுட்டுட்டோம். மாவு வந்து வீட்டில் நான் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதை அப்படியே தோசை சுட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா செடி எல்லாம் கீரையெல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டு போய் ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருச்சு. பூராவும் வந்து ஜாலியாக படுத்துருக்கு. அந்த பூரா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிருச்சு. கீரையெல்லாம் நீ ஊருக்கு போயிட்டு வரைக்கும் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருந்துச்சு எனக்கு கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ரோஸ் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற நல்லா தலைஞ்சிருந்துச்சு. பார்க்கறக்கே நமக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு செடி மட்டும் வாடிடுச்சு, இது என்ன பண்ணுமே அப்படிங்கிற பயம் மாதிரி இருக்குது. பெரண்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1 part ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம்.
அதுக்கு சிம்பிளாக தக்காளி சாப்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காய்கறி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லை. இந்த டைம் சண்டே வீட்டில் இருந்து அப்படின்னா காலையில் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வருவாங்க. சண்டே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு இருக்கிறத வச்சு தக்காளி சாப்பாடும் ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு ரெடி ஆனால் இப்படி பால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக பொங்கிருச்சு. சரி மேட்லாம் மிஷினில் போட்டுவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு மேட் மிஷினில் போட்டுவிட்டேன். தக்காளி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருச்சு. ஹஸ்பண்ட் போட்டு பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த வேலை முடிச்சோன்னா நம்ம கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, குட்டீஸ் விளையாண்டுருக்காங்க. சரி நம்ம கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சிங்க்ல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து போட்டு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து 2 நாள் நாங்கள் ஊரில் வீட்டில் இல்லை. நேற்று ஈவினிங் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்கியாச்சு, சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். சரி கிச்சன் க்ளீன் பண்ணி தான் ஆகணும், நீ ஊருக்கு வேற போகிறோம், ஃபுல்லாக எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறக்கே தோணாது. அம்மா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளே தானே க்ளீன் பண்ணணும், நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுருவோமே அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு பால் ஊற்றுனது அது இதுன்னு எல்லாம் கசன்னு நினச்சி எல்லாம் எடுத்து போட்டு கழுவுவோம். ஃபஸ்ட்டு அது எடுத்து சிங்கில் போடுவோம், அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த அன்னைக்கு இருந்தது. தம்பி கொஞ்சம் லிக்விட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி அதெல்லாமே எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒர்சல் பண்ணிகிட்டு இருக்கேன். கையோட எல்லாமே டஸ்ட்பினில் போட வேண்டியதில்லை, டஸ்ட்பினில் போட்டு ஃபைனலாக கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா சைடில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஓடிட்டுருக்கு இன்னொரு ஃபோனில். சரி கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். பெருசாக வந்து எந்த கொப்பியும் இல்லை, லைட்டாக பூச்சிக்கூடு மட்டும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி கையோட எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ க்ளீன் பண்ணிட்டா தான் உண்டு, இல்லைன்னா க்ளீன் பண்ணவே முடியாது. சரி ஊருக்கு போயிட்டு நம்ம எப்போ திரும்பி வருவோம் அப்படிங்கிற பிளான் வந்து இப்போ வரைக்கும் இல்லை. சரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். குட்டீஸ் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையை வந்து நம்ம பண்ணணும்னு நினச்சேன். பட் 2 பேருமே தூங்கலை, விளையாண்டுருந்தாங்க. சரி ஓகே நீங்கள் விளையாடுங்க, நான் வாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வேறு அம்மா ஏன் அங்கே ஏறி நிற்கிறீங்க, எங்கேயாவது கீழே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ ஒரு பாசம் என் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் 1 or 2 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எலி வேறு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சுற்றிகிட்டே இருந்துச்சு. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் அதோட நிலமை வந்து போய் சேர்ந்துருச்சு. நாங்களும் வந்து பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நாளாக வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்றது, அங்கேயும் இங்கேயும் கொறிச்சு வைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸ் அப்படிங்கிறனால எலினால கொறிக்க முடியல. நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தால் அது வந்து ஃபுல்லாகவே கொறிச்சிருக்கும். இந்த பாக்ஸ் அதனால வந்து பார்த்திங்கன்னா கொறிக்கவே முடியல. சரி இது நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, லைட்டாக அந்த மண் பிசு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும்தான் லைட்டாக அந்த பூச்சி கூடாட்டம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியும் வச்சுட்டேன். எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஃபைனலாக க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் இப்படி இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ரேக்கும் அதே மாதிரி தான். சரி ஃபுல்லாமே எடுத்து எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணுவோம், நமக்கு இன்றைக்கி வேலை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலையை நான் ஆயாச்சு, க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ரேக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ரேக்கில் எதுவும் இல்லை, இந்த லாஸ்ட் கார்னரில் வந்து ஸ்பைசஸ் வச்சிருக்க ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து இங்கே தான் குடியிருந்துருக்குது. ஸ்பூனுக்கு சேர்ந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிச்சு போட்டு அவ்வளோ பாத்ரூம் போய் வச்சிருந்துச்சு. பார்க்குறக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி கையோட அதையும் க்ளீன் பண்ணுவோம், என்ன பண்ணுறது நம்ம தானே க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேலே இருக்கிற கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே தான் ரவுண்டிங்கில் இருந்திருக்கு. அந்த கேப் திருப்பி அங்கே தான் ஃபுல்லாகவே ரவுண்டிங்கில் இருந்திருக்கு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே எடுத்து அது அந்த பிளேஸில் அப்படியே வச்சாச்சு. ஃபைனலாக கிச்சன் வந்து கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி அதெல்லாமே ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக வந்துட்டேன். எல்லாமே பாக்ஸில் போட்டு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் இதாக இருக்கும். ஏதாவது இல்லையோ அது இல்லையோ இது இல்லையோ நமக்கு கொஞ்சம் அந்த பயம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மிளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கவரோடு இருந்துச்சு. சரி அதெல்லாமே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். மிளகாயில் வந்து காம்பு கிள்ளி போட்டுருவேன். காம்பு வந்து நான் எப்போவுமே வைக்க மாட்டேன். காம்பு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சமைக்கிறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா மிளகா பேக்கெட்டை காணோம். அச்சுச்சோ என்னடா பண்ணுறது, வீட்டில் மிளகாய் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் தோணுச்சு.
சரி ஓகே இந்த வேலையெல்லாம் முடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தேன். பாப்பா வந்து அம்மா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பா சைடில். அது வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகாது நான் இந்த மாதிரி வச்சுருக்கறனால. இந்த மாதிரி காம்பை எடுத்து போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிறப்ப டக்குன்னு எடுத்து கிள்ளி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு காம்பை கிள்ளி மிளகாய் 2 கிள்ளி போட மாதிரி இருக்கும். சரி இது சிம்பிளாக ஈஸியாக இருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பச்சை பயிர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சு. சரி அதுவும் எடுத்து கொட்டி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கொட்டி வச்சாச்சு. பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக மூயில் அப்படி தான் இருக்குது. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொட்டிகிட்டு இருந்தேன். வடை பருப்பு அத்தை ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி கையோ நம்ம அதையும் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொட்டி வச்சுட்டேன். அதையும் கொட்டி அப்படியே அதோட பிளேஸில் அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூயவே இல்லை, எல்லாம் அப்படியே இருக்குது. சரி அப்படியே இருக்கிறது எல்லாமே எடுத்து பெரிய பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டைப்பட்டி எடுத்து போட்டலாம். இருக்கிறத மட்டும் அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு இருந்தேன். இருக்கிறதெல்லாம் இல்லை என்ன கொட்டி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா காலுக்கடியில் தான் இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதாவது கீழே வந்து எடுத்து வாயில் போட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயமாகவும் இருந்துச்சு. குலோப் ஜாமுன் இன்றைக்கி செய்யலாமா இல்லை நாளைக்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்படின்னு திரும்பணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா கபோர்டு வந்து நமக்கு மண்டை அடிச்சிடும். சரி ஓகே அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். கிச்சன் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே பார்க்குறக்கு ரொம்ப இதாக இருக்கும். சேமியாலாம் இருந்துச்சு. சரி அதெல்லாமே ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுருவோம், வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். சேமியாலாம் தனியாக ஒரு பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க டைமில் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் அவங்க கேட்குட்டாங்க அப்படின்னா நமக்கு சொல்கிறக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்களே வேணால் தேடி பார்த்து எடுத்தாங்கன்னா தேடி பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கால்கடியிலே நின்றுருந்தான். என்னடா ஒன்று எடுத்துக்கிறமா, சரி வா எடுத்துக்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எடுத்து கபோர்டு மேலே உட்கார வச்சுட்டு இருந்தேன் கவுண்டர் டாப்பில். அவர் ஜாலியாக கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவன் வந்து டக்குன்னு திரும்பி பார்ப்பான். விளையாட்டு காமிச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிரிப்பான். இல்லைன்னா ஒரு சில டைம் நம்ம ஏதாவது திட்டினோம் அப்படின்னா மூஞ்சி அப்படியே உருன்னு போயிடும், அழுகிறதுக்கு போயிடும். நான் வந்து அவனை எடுக்கலைன்னு சொல்லி அழுன்னு அழுதுகிட்டே இருந்தேன். அழுது பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி உன் அம்மா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவன் வந்து கேமரா வந்து நல்லா பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டான். ஃபோட்டோக்கெல்லாம் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். பாப்பா தான் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுல கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கா. தம்பி வந்து நல்லா ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டான். அவங்க நான் உட்கார வச்சுட்டு நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பா ஒரு பக்கம் ஜாலியாக அவள் பாட்டுக்கு விளையாண்டு இருந்தேன். நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்கப்பா, நமக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த கிச்சன் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சாச்சு. அடுத்த தம்பி எடுத்துட்டு அங்கே போய் படுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள ஃபஸ்ட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அவனை எடுத்துக்கிட்டாலே போதும், இப்படி ஒரு ஆள் எடுத்து வச்சுக்கிட்டாலே அவனுக்கு வந்து எந்த வேலையும் தேவையில்லை. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா பாய் சொன்னால் சொல்லுவான், கோவமாக இருந்தானா சொல்ல மாட்டான். அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் இருக்க பர்னர் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணோம், 2 வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈனோ வந்து நான் 2 பேக்கெட் போட்டுக்கிறேன். அது போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பர்னர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை கூட நம்ம வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளேயே போட்டுடலாம். போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி லெமன் வந்து அப்படியே உள்ளே போட்டு விட்டுருங்க. நான் திருப்பி எதுக்கு இன்னொரு பேக்கெட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ வந்து அதிகமாக தான் கொட்டியிருக்கேன். இது ஃபுல்லாகவே தண்ணியில் வந்து நல்லாவே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம அந்த லெமன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறும். பாருங்கள் கலர் மாறுறது தெரியுது. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா கலர் மாறிடும்.
இந்த மாதிரி வந்து நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பர்னர் வந்து கறி பிடிக்காமல் இருக்கும் பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே. லெமன் வச்சு க்ளீன் பண்ணிட்டு நார்மல் சோப் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் க்ளீனிங்க்கு எந்த லிக்விடோ சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. நான் வந்து எக்ஸோ பார் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷில் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து அழுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே போயிடும், பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். பாருங்கள் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம உள்ளே போகிறப்ப என்ன கலரில் போட்டு இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து குட்டீஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்க வச்சுட்டேன். குட்டீஸை தூங்க வச்சுட்டு நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக போயிட்டேன். ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வீடு க்ளீன் பண்ணி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் பாருங்கள் வீடு வந்து எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணோம். எல்லா பெட்ரூம் ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு ஓர்சல் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கூடு எல்லாமே பிடிச்சிருச்சு. சரி அதெல்லாமே அடிச்சு விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடிச்சு விட்டுட்டு இருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஒற்றை அடித்து வீடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வீடே வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். எனக்கு குட்டீஸ் வெஸ்ட் இருக்கிறதுனால 2 months ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வேலை எல்லாமே பண்ணுவேன். ஏன்னா அவங்கள வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் 2 weeks ஒன்ஸ் எல்லாமே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். 2 பேத்துக்கும் சேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிருச்சு. சரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லா வேலைகளையுமே முடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள் ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஹால்லையும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டுக்கு மேலே லைட்டாக சின்னதாக இருந்துச்சு, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஷோகேஸ் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை இருந்துச்சு, எல்லாமே தள்ளி விட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்க எவ்வளோ குப்பை விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இருக்கோ இல்லை இந்த பூச்சிக்கூடு மட்டும் எப்போவுமே நம்ம வீட்டை விட்டு போகாது போல். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ள எனக்கு பார்த்தீங்கன்னா போதும்னு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக க்ளீனும் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. கதவு மோர்க்குன்னு விட்டு வைக்கலிங்க அந்த பூச்சிக்கூடு, கதவுல எல்லாம் லைட்டாக சின்னதாக இருந்துச்சு. சரி எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா செவுத்துல எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கான டைமிங்கே நமக்கு அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் செவத்தில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெட்ரூமில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம இன்னொரு பெட்ரூமில் தான் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு வந்து ஃபைனலாக வீடு ஃபுல்லாகவே மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு தான் நான் சொல்லுவேன். 2 டைம் 3 டைம் மாப் போட்டு விட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு வீடு நீட்டாக இருக்கும். பட் அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம்தான். அவங்க என்ன போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. பெட்டுக்கெல்லாம் கவர் போட்டு பெட்டையும் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக பெட்ரூம்லேருந்து எல்லாம் வேக்கம் போட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு அந்தன்னைக்கு ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். மண்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்து என்னால் சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெருசாக எந்த வேலையுமே செய்யலை. டியூஸ்டே மார்னிங் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது, பெருசாக எந்த வேலையும் இல்லை கிச்சனில். இவங்க 2 பேர்த்து கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் பாப்பா தம்பி கூட. அவர் ஏதாவது கப்பில் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துருமா அவர் பாட்டுக்கு சாப்பிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம்லேருந்து கட்டில் கொண்டு வந்து இந்த பெட்ரூமில் போட்டேன். என்னோட பேங்கிள் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் அனுப்புறதுக்கு வந்து பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அட்டைப்பொடியோட அப்படியே முன்னாடி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து கபோர்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். எந்த கபோர்டில் வைக்கிறது அப்படிங்கிறத பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வண்டி அது இதுன்னு நிறைய எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்கும்.
இங்கே கீழே இருக்க ரேக் சும்மா தானே இருக்குது, இதுக்குள்ளே எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவுமே தூக்கி போடல, எல்லாமே அப்படியே வந்து வச்சுருக்கோம். எல்லாமே பெரிய ஒரு கவரில் போட்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கேன். எப்பாச்சும் நமக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கவர் விடாமல் எல்லா கவரையும் பத்திரமா ஸ்டோர் பண்ணி அதெல்லாமே எடுத்து கீழே வச்சுருவோம். இந்த மேல் இருக்க ரேக்கில் மட்டும் நம்ம பேங்கிள் பாக்ஸ் எல்லாமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா பால் எல்லாமே வந்து சாஃப்ட் பஞ்சு மாதிரி இருக்கிற பால்ஸ் எல்லாமே குட்டீஸ் வந்து வாயில் கடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து இது பண்ணிவிட்டு மேலே வந்து எடுத்து வச்சிட்டேன். இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு பேங்கிள்ஸ் வந்து இதுக்குள்ளே வைக்கலாம். அது மாதிரி ஒரு டஜன் ஃபுல்லாகவே வாங்கியிருந்தேன். 12 பாக்ஸ் இருக்கும். அதெல்லாமே ஒரு பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நம்ம நார்மலாக பேக் பண்ணலாம். நான் வந்து இது வந்து சும்மா பேக் பண்ண மாட்டேன், இதுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு தான் நான் வந்து பேக் பண்ணுவேன். பபிள் ரேப் ஷீட் போட்டு பேக் பண்ணி அதுக்கு மேலே இந்த பாக்ஸ், அதுக்கு மேலே இந்த ப்ரௌன் கவர் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒன் ஹேண்டுக்கு வைக்கிற மாதிரி ஒரு 5 பேங்கிள்ஸ் 6 பேங்கிள்ஸ் அதில் வைக்கலாம். அந்த மாதிரி பாக்ஸு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பபிள் ரேப் ஷீட் வந்து இதில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஸ்ரீவல்லி அப்படிங்கிற பேஜில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த அக்கா வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, எப்போவுமே எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி குலோப் ஜாமுன் இருக்கலாம், அதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் தான் அன்றைக்கி செய்கிறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்று செய்யலாமா 2 பேக்கெட்டுமே செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தேன். 2 பேக்கெட்லேயுமே குலோப் ஜாமுன் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கொண்டு போய்க்குவாங்கன்னு சொல்லிட்டு 2மே எடுத்து வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி குலோப் ஜாமுன் வந்து பாலில் தான் பண்ணேன். பாலில் பண்ணோம் அப்படின்னாலும் அதே சாஃப்ட் வந்து இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அதில் ஒரு சொதப்பல் நடந்துச்சு. சக்கரை பாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடுச்சு, ட்ரை ஜாமுன் விட ரொம்ப இதாக போயிருச்சு. நான் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாலாடை வந்து சிலிப்பறக்க ஆரம்பிச்சிட்டு பட்டர் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஏதாவது சமையல் செஞ்சதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தம்பி பாப்பா 2 பேத்தையுமே சமாளிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாயிருச்சுங்க. இப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அவன் நான் தவுந்து போகிறத விட வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கான். இங்கே கீழே விழுந்துருவானோ அப்படின்னு ஒரு பயம் வேறு இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா அவன் வெளியில் ஓடுறக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை போய் உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அவனை பார்த்துட்டே தான் வந்து நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியும் என்னை மீறியும் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி கேட் ஓப்பன் பண்ணாலும் அங்கே வெளியில் போகிறக்கு இது பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே டக்கு நம்ம இது ஆஃப் பண்ணிட்டு போய் அவனை தூக்கிட்டு வருவோம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவனை எடுக்கிறதுக்கு போயிட்டு எங்கே டஸ்ட்பின் கிடைக்கிது போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவனை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படியும் அந்த வேலையை நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஊருக்கு போகிறக்க பேக் பண்ண வேண்டியது இருக்குது. 2 பேரும் கொண்டு வந்து கட்டில் குறை வச்சது பாவத்துக்கு என்னென்ன சேட்டைகள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறக்க தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு நமக்கு சாரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரீசெண்டாக எடுத்து ஸ்டிச் பண்ண சாரீஸ் இருந்துச்சு. சரி அதுவுமே எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். என்னோடது பாப்பா தம்பி 3 பேர்த்து எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து நைட் அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் எப்போவே எடுத்து வச்சுக்கோங்க, நான் எங்களோட எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து தம்பி போட்டு நசுக்கிட்டு இருந்தா. அவனும் அதுக்கு அஞ்சவன் இல்லை, அவ்வளோ சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குறும்பு தம்பி. பாப்பா வந்து அவனை பிடிச்ச கண்ட்ரோல் பண்ணால் சுத்தமாக முடியாதுங்க அவனால். இல்லை அவ்வளோதான் தூக்கி போட்டு முதிச்சுட்டு வெளியில் வந்துடுவான். பாருங்க அவன் பெட்டில் போட்டு குதிச்சுட்டு இருந்தான். சைடில் நான் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்ருக்கேன், அவன் ஒரு பக்கம் குதிச்சுட்ருக்கான், தம்பி ஒரு பக்கம் வேலை பார்த்துட்ருக்கான். இவங்களை வச்சு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நான் ஃபீல் பண்ணுவேன், அம்மா கூட இருந்திருந்தாங்க நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டு கிளச்சிட்ருக்கானு. எல்லாம் அயன் பண்ண ட்ரெஸ்ஸு இப்படி கிளச்சி வச்சா எப்படிங்க நம்ம எங்கேயாவது போட்டு போக முடியும்? அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று பொருள் எடுத்து கொடுத்துட்டு இந்த அதை நீ வச்ச விளையாடு, நான் என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் அதெல்லாம் கேட்பனா அப்படிங்கிற மாதிரி இருந்தான். பாப்பா தம்பி 2 பேருக்கு பர்த்டேக்கு அந்த கிஃப்ட்டில் வந்து ஒரு 3 செட் ட்ரெஸ் இருந்துச்சு. பாப்பா அது ஒன்று, தம்பி இது 2. பாப்பா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரி அவளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இது மட்டும் நான் வந்து எடுத்துட்டேன். எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷர்ட் கலர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வியர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸு. இதுவுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு 2மே பிடிச்சிருந்துச்சு. சரி எல்லாம் ஊருக்கு கொண்டு போய்க்கலாம், ஊருக்கு போனால் எங்கேயாவது போட்டு போகிறக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கும் ஜீனு டிஷர்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இடையில எங்கேயாவது நம்ம கடைக்கு இது போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
என்ன தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலும் அவனுக்கு வந்து கை வந்து ட்ரெஸ் மேலேயே தான் இருக்கும். அம்மா இதெல்லாம் என்னோடய ட்ரெஸ் எங்கே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டுட்டு இருந்தா. நீ சிங்கனூர் வரையா வரலையா, ஊருக்கு போகணும், எல்லாம் எடுத்து வச்சதான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அம்மா எடுத்து வைங்க நம்ம சிங்கனூர் போகலாம் அப்படிங்கன்னு ரொம்ப குஷி ஆகிட்டா. அவளுக்கு வந்து தோட்டத்துக்குள்ளே சுற்றுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ட்ரெஸ் இங்கே போட்டுட்ருக்கதெல்லாம் கொண்டு போய் ஊரில் வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அம்மா இது என்னோடது அது என்னோடது அப்படின்னு பாப்பா ஒரு பக்கம், அவன் பாருங்கள் சைடில் என்னோட சாரீ எல்லாம் வச்சு விளையாண்டுருக்கான். இவங்களெல்லாம் சமாளித்து நம்ம ட்ரெஸ் எடுத்து வைக்கிறக்குள்ள நமக்கு போதும் ஆயிருங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரெண்டு பேர்த்தையும் மேனேஜ் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பெட்டிக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பெட்டிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா திருப்பி அவங்க எடுத்து வெளியில் போடுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வெளியில் வைப்போம், அதுக்கப்புறம் எடுத்து பெட்டிக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுத்து உள்ளே வச்சுட்டு திரும்பக்குள்ளே என் பையன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். சேரீ எல்லாமே இங்கே ஸ்டிச் பண்ணது. சரி அப்படியே ஊருக்கு கொண்டு போய் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 சாரீ மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாரீ மட்டும் எடுத்திருந்தேன். இந்த 2 சாரியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சதான் எடுத்திருந்தேன். சரி ஹஸ்பண்ட் வந்து அவங்க ட்ரெஸ் அப்புறம் பேக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு எங்களோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரஷ் ஆயிருச்சு. ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. சீட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 சீட்டு தான் இந்த டைம் புக் பண்ணியிருந்தோம். சரி ஓகே 2 சீட்டு தான் இருக்குது அப்படிங்கிறப்ப லக்கேஜ் வந்து நம்ம கம்மியாக கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி அளவாக பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வைக்கிறதுக்கு முன்னே சீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. சீட்டில் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. குட்டீஸை படுக்க வச்சுட்டு நமக்கு